ஆரம்பமாகிறது கேள்விக்கணைகள் தோப்படு செல்வி நித்யானந்தன் அவர்கள் வணக்கம் பாருங்கள். வணக்கம் வாணி, வணக்கம் அன்பு உறவுகளே. இன்று கேள்விக்கணை கல்வி களஞ்சியத்துக்கு பதிலாக 615 நடைபெற இருக்கின்றது. கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு உறவுகள் நீங்களும் இணைந்து சிறப்பித்துக் கொள்ளலாம். சமூக ஒருங்கிணைவை ஒன்று திணைக்கும் வலியுறுத்தும் ஆண்டாகவும் அதே சமயத்தில் சிறப்பு குழந்தைகளின் மாதமாக இந்த சித்திர மாதம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இன்றைய தினம் 21ஆம் தேதி சித்திர மாதம் 2025ஆம் ஆண்டு. எங்களுக்கு இதுவரை இந்த நிகழ்வுக்கு எங்களுக்கு ஆதரவாகவும் உறுதுணையாக இருக்கும் உங்களுக்கு மீண்டும் கேட்ட நேரங்களில் எல்லாம் இந்த நிகழ்வுகளை மாற்றி அமைத்தாலும் நீங்களும் இணைந்து சிறப்பித்துக் உங்களுக்கு மிக நன்றியினை தெரிவித்துக் கொண்டு தொழில்நுட்பத்தில் உதவி புரியும் மாணி மோகனுக்கும் மீண்டும் நமது நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் 615வது நாளோடு நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். இதுவரைக்கும் நீங்கள் இணைந்திருக்கும் உறவுகள் உங்களது பெயர்களை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். யார் யார் இணைந்திருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு நேயர்கள் இணைந்திருக்கிறீர்கள். நவலவதி, நேவிசக்கா, வாணி, சிவமணி, ஏவலர், நகுல் இணைந்திருக்கிறார், பத்மினி இணைந்திருக்கிறீர்கள். 8 நேயர்கள் காட்டுவது, மற்றது யார் என்று தெரியவில்லை. சரோஜினி அக்கா தெரிகிறது. மற்றவர்களும் நீங்களும் இணைஞ்சு சிறப்பித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது உங்களுக்கான நிகழ்வு ஆரம்பமாக இருக்கின்றது. மனதை போல எல்லா விதமான கேள்விகளும் இருக்கின்றது. நீங்கள் சுகம் கஷ்டத்துக்கு அப்பால் இன்று உங்களுக்கு அந்த செகண்டுகள் குறைவாக இருக்கும் என்று நினைக்கிறேன். வேகம் விவேகமாக இணைந்து கொள்ளுங்கள். வாணி, இவர் எனக்கு தெரியல, இல்லையா? இணைஞ்சிருக்கிறாரா? சரி, அவருக்கு இணைய முடியாம போச்சு தெரியல. ஓகே, இப்பொழுது உங்களுக்கான கேள்விகள் ஆரம்பமானது. அனைவருக்குமே மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வேகம் விவேகமாக உங்களது கேள்விகளை இணைத்துக் கொள்ளுங்கள். முதலாவதாக அந்த இதுக்குள்ள என்ன வரும் என்று பாருங்கள். எல்லா விதமான கேள்விகளும் இருக்கின்றது. முறமுறப்பான, சொரசொரப்பான, முறுமுறுப்பான அப்பளம். 10 செகண்டுகள் தான் முதல்ல வேகமாக போடுங்கள். முறமுறன்னா பான அப்பளம், முறுமுறான அப்பளம் என்று வராது, முற என்று தான் அதில் வரும். மின்னியது, மச மச, சப சப, தக தக. தக தக என மின்னியது. இதுதான் போட்டுதல், தூட்டுதல். எழுத்து பிரக்கெட்டுகளை கவனமாக பார்க்க, முன் இல்லை பிரக்கெட் கவனமாக பாருங்கள். சரி தவறு? சரியானது. உடன்பாடு, மாறுபாடு. சரி தவறு? சரியானது. இது மூலம் சுருக்கம். சரி தவறு? சரியானது. இன்று உங்களுக்கு உருகுவே நாட்டை பற்றிய சில கேள்விகள் இருக்கிறது. இதனுடைய தலைநகரம் இஸ்பானா, மொண்டிவிடியோ, லிமா. மொண்டிவிடியோ என்பது
உருகுவேயினுடைய தலைநகரம். இதனுடைய நாணயம் உருகுவே டாலர், உருகுவே பீசோ, உருகுவே டாலர். உருகுவே பீசோ என்பது அதனுடைய நாணயம். தென்னமெரிக்கா கண்டத்தில் சிறியது எத்தனையாவது நாடு? 4, 2, 3. இந்த உருகுவே தென்னமெரிக்கா கண்டத்தினுடைய எத்தனையாவது சிறிய நாடு? 2வது சிறிய நாடு. அதனுடைய அழைப்பு குறி என்ன? 596, 597, 598. 597, 597. எந்த நாட்டிடமிருந்து உருகுவே விடுதலை பெற்றது? அர்ஜென்டினா, பிரேசில், பரகுவே. அர்ஜென்டினா, பிரேசில், பரகுவே. அது பிரேசிலிடமிருந்து விடுதலை பெற்றது. நன்றி சிவமணி. சக்கா நாகலவதி கலைவாணி சகோதரி அக்கா நாகை பார்க்க. உருகுவே என்ற பெயர் பழங்குடி மக்களின் எந்த மொழியிலிருந்து அந்த பெயர் வந்தது? போயினஸ் சரவால் குரானி. எந்த பழங்குடி மக்களின் மொழி உருகுவே என்ற பெயர்? அங்கு குரானி இனத்தவர் தான் இருந்தார்கள். இதனுடைய பொருள் என்ன? குரானி இதனுடைய பொருள் நதிகளின் ஆறு, பறவைகளின் ஆறு அல்லது வெள்ளியாறு. தென்னமெரிக்கா கண்டத்தில் இன்னும் அதிகமா இருக்கும் என்று சொல்லிவிட்டார். பறவைகளின் ஆறு. புகழ்பெற்ற அந்த நாட்டினுடைய விளையாட்டு உருகுவே என்று வந்தபடியா அதே சம்பந்தப்பட்ட கேள்விகள் தான் எல்லாத்துக்கும் போடையில. கால்பந்து, வெள்ளப்பந்து, பேசப்பந்து. கால்பந்து ஃபுட்பால் தான் அங்கு ஃபேமஸ் ஆனது. சூரினாம் எங்குள்ளது? சூரினாம் அல்லது அது எங்குள்ளது? தென் அமெரிக்கா, வட அமெரிக்கா, வட ஆப்பிரிக்கா? வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, தென் அமெரிக்கா. இப்பொழுது இதை பாருங்கள். காலம் கடந்து இது சரியா தவறு? தமிழில் நாங்கள் கதைக்கும் பொழுது தமிழிலே எல்லாம் போட்டுக்கிறேன் பாருங்க. சரி தவறு? அது சரி. கம்பெனி, கம்பெனி, கம்பெனி. அப்படி இங்கிலீஷ்ல போடையில நீங்கள் அதை பாருங்க. தமிழ்ல பேக்கெட் பண்ணி இருக்கிறத பார்த்தா தெரியும். கம்பெனி தவறு என்று போட்டுட்டேன். சரியானது நாங்க சரியெல்லாம் போட்டுக்கிறோம். இன்ஸ்டிடியூட், பயிலகம். சரி தவறு? அது சரி. ஆக்சிடென்ட் விபத்து என்று நாங்கள் சொல்லுவோம். நேர்ச்சி இந்த சொல் சரியா தவறா? விபத்து, விபத்து என்று நாங்கள் சொல்லுவோம். விபத்து என்பது தமிழ் சொல்ல அல்ல.
முயற்சி என்பது சரியானது. உலக பூமி தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? இந்த கேள்விகள் இப்போ மாற்றி 22, 25, 23. 24 தினம்தான் உலக பூமி தினம். சர்வதேச பிரதிநிதிகள் தினம் 25, 26, 24. சில கேள்விகள் வெள்ளிக்கிழமைக்குரிய கேள்விகள் மாற்றப்படவில்லை. 25 சொன்னதால சரி. ஓகே, உலக அறிவுசார் சொத்து தினம் 25, 26, 27. இலங்கையில் உள்ள பூர்வீக மாகாணங்கள் எத்தனை? 2, 3, 4. 3 ராஜரட்டை, இரட்டை, மாயர் இரட்டை. இலங்கையின் சிறப்பை கூறும் வகையில் உருவாக்கப்பட்ட முன்னிய கப்பலின் பெயர் என்ன? கிரேட் ஷிப் பாகினி, கிரேட் ஷிப் ரோகினி, கிரேட் ஷிப் ராயினி. கிரேட் ஷிப் ரோகினி. இலங்கையின் தேசிய மரம் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச சில கேள்விகள் தான் வருகிறது. நிலவம்பு, நாகலிங்க, நாகமரம். நாகமரம் தேசிய விளையாட்டு. புதப்பந்தாட்டம், கரப்பந்தாட்டம், வலுப்பந்தாட்டம். கரப்பந்தாட்டம். தேசிய இடத்திலப்பல் இலங்கையுடைய பொமிதகம், நீலமாணிக்கம், பகடம். நீலமாணிக்கம். தேசிய கீதம் யாரால் எழுதப்பட்டது? ஆனந்த சமரக்கோன், ஆனந்த வீரக்கோன், ஆனந்த அமரக்கோன். ஆனந்த சமரக்கோன். தேசிய கீதம் இந்த ஆண்டு அது தேசிய கீதம் இந்த ஆண்டில்தான் அது எழுதப்பட்டது. 1940, 42, 45. 40 எழுதப்பட்டது. இலங்கை அழகி என்று சொல்லப்படும் பூச்சி பட்டுப்பூச்சி, வண்ணாதி பூச்சி, கரப்பான்பூச்சி. தேசிய நினைவு சின்னம் இலங்கையின் தேசிய நினைவு சின்னம் என்று இதை முன்னர் இப்பொழுது சொல்லுவார்கள். சுதந்திர சதுக்கம், இலங்கை சிங்கம், தேசிய இலச்சினை. சுதந்திர சதுக்கம். நீங்க முடிச்சு வைங்க. ஈர் உருவ
பேன் அகப்படும் பெருமாள் ஆனது போல ஈரம் தாங்கும். ஈருருவ பேன் அகப்படும். உச்சந்தலையில் செருப்பால் உச்சிகுடிமா அச்சமில்லை அடித்தது போல. அடித்தது போல. களவும் கற்று மகள். களவும் கத்து மகள். பிராக்கெட் தான் நீங்கள் பார்க்க வேண்டியது. இது சரி தவறு. களவும் கத்தும் மகள். நறுவி வந்த இது சரியா தவறா? அது சரியானது. குலைகிற நாய் கடிக்காது. குறைக்கிற நாய் கடிக்காது. ஆனால் உண்மையானது குலைகிற நாய் கடிக்காது. தவறு சரி. குலைக்கிற நாய் கடிக்காது. அது சரியானது. ஆங்கில மொழி தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? ஏப்ரல் 23, 24, 25. ஏப்ரல் 23ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. ஸ்பானிஷ் மொழி தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? தினங்களில் உங்களுக்கு அதிகம் வந்துவிட்டது போல். ஏப்ரல் 23, 24, 25. 23. இது நீங்கள் முடித்து வையுங்கள். அடக்கம் அமரருள் உய்க்கும் அடங்காமை ஆருருள் உய்த்து விட்டுவிடும். எல்லாத்துக்கும் நன்றாம் கடிதல் அவர் உள்ளம் செல்வர்க்கே செல்வம் பகைத்து நடத்து தகைத்து செல்வம் தகைத்து திருச்சபை இது என்னென்ன நான் முதலே கேள்வியில் நேற்று எடுத்து விட்டேன். பாருங்கள், இதில் சில கேள்விகள் வருகிறது. வத்திக்கான் நிலையம், வத்திக்கான் நகரம், சிட்டா வத்திக்கான். ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் இதயம் என்று அழைக்கப்படுவது வத்திக்கான் நகரம். இது அதை பற்றிய சில கேள்விகள் வருகிறது. வத்திக்கான் நகரம் ஒரு சுதந்திர நாடாக நிறுவப்பட்டது. தீய இல்ல, அதை பாருங்க. 11/2/1927 அல்லது 11/2/29 28 29 11 பிப்ரவரி 1929. இது இப்பொழுது சில கேள்விகள். இது இப்பொழுது வந்த போட்ட கேள்விகள் தான். இவர் எத்தனையாவது திருச்சபையின் தலைவர்? ஆனா இந்த வயதை நான் இதை நான் டிலீட் பண்றேன் என்றால் அதில் 78 போட்டிருந்தார்கள் இப்பொழுது நியூஸில். ஆனால் உங்களோட அதிபர் அவர்கள் இந்த பக்கத்தில் யாரை போட்டு இருக்கிறதுல 78 இருக்கிறது. அதனால் அதை எடுத்திருக்கிறேன். போப் பிரான்சிஸ் இந்த பதவியை வைத்து எவ்வளவு காலம் இந்த வருஷத்துல? 11 ஆண்டுகள், 12 ஆண்டுகள், 13 ஆண்டுகள், 12 ஆண்டுகள். அவருடைய வயது கொஞ்சம் டவுட்டா இருக்கிறது. பார்ப்போம். போப் பிரான்சிஸ் அவர்களை பற்றிய கேள்விதான் இதுவும். இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? அர்ஜென்டினா, அண்டோரா, ஆர்மீனியா. இந்த நாட்டை சேர்ந்தவர் அர்ஜென்டினா, அண்டோரா, ஆர்மீனியா. அவர் அர்ஜென்டினா நாட்டை சேர்ந்தவர். பிரான்சிஸ் பெண்களுக்கு வாக்குரிமை கிடைத்தது. பிரான்சில பெண்களுக்கு வாக்குரிமை கிடைத்தது இந்த ஆண்டு.
பேகம் 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 1946, 44, 48 இறுதியான 2 கேள்விகள் இருக்கிறது. 1944 சரிய தவற வேகமாக போடுங்கள். நெதர்லாந்தில் 2 தொடருந்துகள் நேருக்கு நேர் மோதியதில் 116 பேர் காயமடைந்தனர். இந்த ஆண்டு இன்றைய நாள் வரலாற்றில் இன்று வந்திருந்தது. 2012, 14, 16. 2012 இன்றைய நாளில் தான் நடந்தது. இன்றைய இலங்கை உயிர்ப்பு ஞாயிறு குண்டு வெடிப்புகள் இன்றைய இதோடு எவ்வளவு ஆண்டுகள்? நீங்கள் அதை சிந்திச்சு பார்க்க இத்தனை ஆண்டு தொடங்கின இதை பாருங்கள். 18ஆம் ஆண்டா, 19ஆ, 20ஆ? இன்றைய உங்களுக்கு அப்போதையும் இதை பற்றி கதைச்சீங்கள். 2019 இன்றோட 6 ஆண்டுகள் நிறைவடைந்தது. தயவு செய்து ஆக்டிவிட்டி கதைக்கிறீங்க, மியூட் பண்ணிட்டு கதைங்கோ. தர்ஜினிஷன் 3317 புள்ளிகளை பெற்றிருக்கீங்க, மிக சிறப்பு. நாகலவதி 3251 புள்ளிகளை பெற்றிருக்கிறீர்கள். 2வது சிவமணி அவர்கள் 2827 புள்ளிகள். ஏமலர் 2512 புள்ளிகள். 4வது சிவமணி ஜெயமலர் 2512. நேவிசக்கா 2482. நாகுல் சிறப்பான வாழ்த்துக்கள். 2377 புள்ளிகளை பெற்றிருக்கிறீர்கள், சிறப்பு. கலைவாணி மோகன் 1995 புள்ளிகள். பத்மினி 1974 புள்ளிகள். சரோஜினி அக்கா 1884 புள்ளிகள். ஜெசி இணைந்திருக்கிறார். அவரது புள்ளிகளை மட்டும் யாரும் பாருங்கள். ஏ அக்கா 755 புள்ளிகள் பார்க்கிறேன். அவருடைய ஜெசியின் புள்ளி தெரியவில்லை எனக்கு. அதை யாராவது அதை சொல்லுங்க. வணக்கம் மாணி. வணக்கம். ஓகே, வணக்கம் வணக்கம் வணக்கம். ஜெசியின் புள்ளி 1408 புள்ளிகள். ஓகே, சரி, மிக மிக சிறப்பு. இணைந்த அனைவருக்குமே மிக சிறப்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அதில் வந்த ஒரு இந்த கேள்வியை நான் அடுத்த இதில் மாற்றி இறந்துகிறேன். என்ன திடீரென அந்த கேள்வி சில கேள்விகள் உடனடியாக போட்டிருந்தேன். அப்போது அதைத்தான் இப்பொழுது சொன்னேன். ஓ, அது நாங்க சரிதான் போட்டேன். 6 பேர் நானும் அதுல சரியா தான் போட்டேன். அந்த கேள்வி அப்படியே விடுங்கோ, நான் வாரக்கிழமைக்கு மாத்தி தரேன். இதில் எனக்கு ஒரு சந்தேகம். சரியா, அப்பளம் மொரமொரன்றது அது மொரமொரன்றுதான். சரி, மொரமொரன்று நாங்கள் சாப்பிடும் சொல்லும் பொழுது சொல்றோம். மொரமொரண்டு இருக்கு, மொரமொரன்றுதான் அது மொரமொரண்டா வரும். அடுத்தது நதி, ஆறு, 2 ஒன்றா வருதா? 2 ஒன்று. நதி, ஆறு, கடல். கடல் வேற, நதி ஆறு. நதி மாறும் ஒன்று, கடல் வேற. அப்ப செல்வி அகையன் அப்படி போட்டிருந்தார். இல்ல, கங்கை ஆறுன்னு சொல்லினா கங்கை நதின்னு சொல்ற. கடவுளே, கொஞ்சம் பொறுங்கப்பா. செல்வி அக்கா போட்ட இதுல நான் கேக்குறேன், நீங்க போட்டிருந்தீங்க நதி, ஆறு போட்டிருந்தீங்க. பறவைகளின் ஆறு, பறவைகளின் ஆறு, மற்றது இன்னும் ஒரு ஆறு, மற்றது நதி ஆறு சேர்த்து போட்டுத்தீங்க. இல்ல, நதி ஆறு நான் தள்ளி வச்சுக்கிறேன். வெள்ளி ஆறு, பறவை ஆறு, நதி ஆறு 2 போட்டுக்கிறீங்க. முதலாவது செல்வியக்கா, நான் தமிழ்ல சொல்றேன். 3 ஆப்ஷன் சொல்லுங்க. 3 ஆப்ஷன்லையும் முதலாவது நதி ஆறு, 2வது பறவைகளின் ஆறு, 3வது வெள்ளி ஆறு. அதுதான் கேட்கிறேன். நதி ஆறு 2ம் ஒன்றா வந்தது. இது வேற நாடு கேட்கிறேன். அப்ப ஏன் அப்படி போட்டீங்க? இல்ல இல்ல, பறவைகளின் ஆறு 2வதா வந்துட்டப்பா. நீங்க முதல்ல போட்டுக்கிறீங்க 2ஐயும் சேர்த்து நதி ஆறு. நதிகளின் ஆறு அப்படி போட்டிருக்கலாம். இல்ல 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 இல்ல, உங்களுக்கு விளங்க இல்லையா?
உங்களோட கேள்வி பதில்கள் வந்து முதலாவது நதி ஆறு போட்டுக்கிறீங்க, இரண்டாவது பறவைகள் ஆறு, மூன்றாவது வெள்ளி ஆறு போட்டுக்கிறீங்க. அப்ப நான் நினைக்கிறேன் முதலாவது வேற ஒரு பேர் வந்துட்டு ஆறுண்டு போட்டிருக்கலாம். நீங்க நதியை போட்டுட்டு ஆறு போட்டுக்கிறீங்க, அதுதான் கேட்குறேன். அது ஏன்னா குழப்பையில நீங்க தெரியா போட்டுட்டீங்கன்னு சொல்லுங்க. ஐயா சொல்ற அளவுக்கு ஒன்றுமே நடக்கல. நேவிஸ் பிலிப்ஸ் அவர்களை கேட்கிறேன் சந்தேகத்தை சொல்லுங்க. அப்ப வேற யாரு இல்ல செல்வி யாருன்னு போட்டிருக்கலாம். அது நதி யாருன்னு வந்திருந்தா அதுதான் கேட்கிறேன். அப்ப நதி மாறம் என்னடா இது ரெண்டும் ஒண்டா வேறதான்ட்டு எனக்கு ஒரு டவுட். நான் அது போட இல்லை, நான் பறவையினார் தான் போட்டது. அது சரி, நான் இதை நீங்க போட்டபடியா கேட்கிறேன், அவ்வளவுதான். இல்ல இல்ல, அது ரெண்டும் ஒன்றுதான். நதி என்றால் சில சொல்லும் பொழுது இப்ப கங்கை நதி என்று அவர் சொன்ன மாதிரி கங்கை நதி என்று கங்கை ஆரம்பிக்கிறோம். ரெண்டு ஒன்று தெரியுது செல்வியாக்கா, நீங்க ஏன் ரெண்டையும் ஒன்றா போட்டீங்க? வெள்ளியாறு போட்ட நீங்க சனியாறு போட்டிருக்கலாம். அப்ப ஏன் நதியையும் ஆறையும் சேர்த்து போட்டீங்க? குளிந்தது எனக்கு நெட்வேல செய்யல 30 கேள்வியில் பிறகுதான் தொடங்குது. வத்திகான் செய்திகள் எல்லாம் தெரிஞ்சா முழுக்க சரி விழுந்த எனக்கு எனக்கு சரியாக தெரியாது. ஆனால் இப்ப நீங்கள் ஏகாவதியை நீங்கள் செய்தியில அந்த சும்மா அந்த சிந்தனை சொல்லும் பொழுது அப்படி செத்து என்று சொன்னு அது இந்த இதை சொல்லும் பொழுதுதான் நான் நியூஸ பார்த்தேன். ஆனா 88 வயது தான் 36ஆம் ஆண்டு மார்கழியில பிறந்தபடியால் 88 பிளஸ். சரி, ஆனால் நான் டக்கண்டு வாணி கேள்வி அளித்தது என்னென்றால் உங்களோட பாம்புக பக்கத்துல அந்த இதுல பதியும் பொழுது 78 கிடந்தது. பின்ன நான் அதாலதான் அந்த கேள்வியை எடுத்தேன். நான் பரவாயில்ல. அப்ப யாரு போட்டுக்கிறேன் அந்த பக்கம் 78? சரியானது. இப்போ அதுல போட்டு இருக்கிறார்கள். ராஜநீனால பிறந்தவர் வத்திகான் நகரம் 1940 266ஆம் ஆண்டு பிறந்தவர். 36 267வது வத்திக்கான் போப்பாண்டவர். அவற்றை பேரும் போட்டு தனது 78வது வயதில் 21 நாடு திங்கள் காலை 7:45 நித்திய அமைதி கண்டார். உங்களோட பொறிச்சொல்லுக்கு மேல போட்டு இருந்தா போல பிறகு நான் இழப்பாக 88 தான் சரி. 88 தான் சரி. 88 தான் இருந்தா கூட டக்கண்ட அதான் 3 கேள்வியும் உடனடியா போட்டேன் நான். பரவாயில்ல, ஓகே. இப்ப நான் உங்களுக்கு தர இதுக்கு சொல்லணும் நீங்கள் தான். ஓகேயா? சரி, இதுக்கு ஏற்கனவே கேட்ட சரி. இப்ப நான் தர்றதுல ஒவ்வொரு தரம் நீங்கள் ஒரே தரமா 5 பதிலும் உண்டாண்டா நீங்க எல்லாரும் நான் வச்சிருக்கிற பதில் யாரோட இணைதோ அதுதான் உங்களுக்கான பார்ப்பேன். சரியா? யாராவது சொல்லலாம். தமிழ் அதிகமாக பேசும் நாடுகளில் 7 நாடுகளில் 5 நாடுகள் ஒவ்வொரு தடவை நீங்க 5 நாடுகள் சொல்லலாம். நான் சொல்லட்டா? நான் சொல்றேன். முதல் நகுலவதி, அடுத்த வாணி, ஒவ்வொரு தடவை ஆனா ஒரு தடவை நீங்கள் 5 சொல்ல வேணும். கடை 2 பார்த்து கொண்டு இருக்க கூடாது. சொல்லுங்க நகுலவதி, சொல்லுங்க. இலங்கை, இந்தியா, சிங்கப்பூர், மலேசியா. இலங்கை, இந்தியா, சிங்கப்பூர், மலேசியா. சொல்லுங்க. எல்லாருக்கும் சான்ஸ் இருக்கு. முதல் இருக்கும் 7 நாடுகள் படிவாக கவனமாக கேட்குவோம். 2வது வாணி, நீங்க சொல்ல போறீங்களா? இல்ல, அவர் சொன்ன நாடுகளும் சொல்லலாமா? இல்ல, நான் வச்சிருக்கிற பதிலில் 1 லிருந்து 7 நாடு வச்சிருக்கிறேன்.
அந்த 7 நாட்டுல நீங்க 5 நாடும் சரியா சொன்னாதான் சரி ஓகே பாணி ஒரு தடவை சொல்லுங்க. அவதிப்படாம ஒரு தடவை சொல்லுங்க. ஓகே மலேசியா, சிங்கப்பூர், சிங்கப்பூர், இந்தோனேசியா, இந்தோனேசியா, மாலத்தீவு எத்தனை சொல்லிட்டேன்? 4. இந்தியாவை சேர்க்கிறேன். இந்தியா அடுத்த இந்தியா, கனடா, மலேசியா, சிங்கப்பூர். இந்தியா, கனடா, சிங்கப்பூர், மலேசியா, மொரீஷியஸ். ஓகே. அடுத்தவர் நான்காவது யார் சொல்ல போறீங்க? ஜெயமலர் வரன். சொல்லுங்க. இந்தியா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், கனடா. இந்தியா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர். என்ன மலேசியா, சிங்கப்பூர், கடைசி என்ன சொன்னீங்க? இலங்கையா? கனடா. இலங்கை முதல் சொல்லிட்டேன், கனடா. ஓகே, கனடா. ஓகே. ஜெயமலர், நீங்கள் இந்தியா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், கனடா சொன்னீங்க என்ன? ஓகே ஓகே. அடுத்தவர் சொல்லுங்க. நான் பத்மினி கமலாந்தன். சொல்லுங்க. பிரான்ஸ் சொல்றேன், ஜெர்மனி, ஓகே. சுவிஸா? ஓ ஓகே. ஆஸ்திரேலியா, இத்தாலி. ஓகே, இத்தாலி. ஓகே. 5க்கு மேல சொல்லக்கூடாது. 5 தான். சரி, அடுத்த நான் சொல்லுகிறேன். நேம்சாக்கா? ஆமா, நான் இந்தியா, இலங்கை, பிரான்ஸ், சத்தத்தை மீட் பண்ணிட்டு கதைங்கோ. நேம்சாக்கா இந்தியா, இலங்கை, பிரான்ஸ் சொன்னீங்க. அடுத்தது சொல்லுங்க. 2 நாடு. பிரான்ஸ், மற்றது ஜெர்மனி, சுவிஸ். ஓகே. அடுத்தது யார் சொல்ல போறீங்க? 7வது இணைஞ்சவர்கள் நீங்கள் இணையலாம். சிவமணி இணைஞ்சிருந்தீங்க, தர்கினி இணைஞ்சிருந்தீங்க, நகுல் நீங்களும் இணைஞ்சிருந்தீங்க. சொல்லலாம். பெயர் கூப்பிடவில்லை மற்றவர்கள் என தெரிய. சரோஜினி அக்கா இணைந்தவரே. சரோஜினி அக்கா வணக்கம். உங்க சத்தத்தை காணையில சரோஜினி அக்கா. சரி, நான் அடுத்த கேள்வி சொல்ல போறேன். சரோஜினி, சொல்லுங்க அக்கா. சிங்கப்பூர், இலங்கை, அந்தமான் தீவு, இந்தியா. நீங்கள் அக்கா இந்தியாவுக்கு முதல் என்ன தீவுகள் சொன்னீங்க? அந்தமான் தீவு. அந்தமான். இந்தியா, அதுக்கு அடுத்தது மலேசியா. இந்தியா சொன்னேன். எழுதியாச்சு. சரி, 7 பேர் நினைச்சிருக்கீங்க. மற்றவர்கள் யாராவது சொல்லிருக்கீங்களா? சரி, இப்ப நீங்களே பார்த்து கொள்ளுங்களா. முதல் வச்சிருக்கிற 7 நாடு. நான் பிறகுதான் உங்களோட புள்ளிகளை பார்ப்பேன். 7வதாக இருப்பது கனடா. சொல்லியிருந்தவர்களுக்கு வாழ்த்துக்கள். 6வது தென்னாப்பிரிக்கா நாடு, 5வது அமெரிக்கா, 6வது மியான்மா, 4வது மியான்மா, 3வது மலேசியா, 2வது இலங்கை, 1வது இந்தியாவா? உலகம் பேசுறாங்களா தமிழ்? அமெரிக்காவில எல்லாம் நிறைய தமிழாக்கள் இருந்து நிறைய பேசுவாங்க தானே. என்ன அப்ப நான் எனக்கு 3. நான் சொன்னதுல 3 சரி.
சரி எனக்கு 2 சரி. அதான் நான் நீங்க சொன்ன நாடுகளை சொல்ல வேண்டாம் என்று. அதுன்னு சொல்ல இயலாது. நான் சொன்னேன் நீங்க அப்படி இல்ல இல்ல அப்படி சொல்ல இல்ல நீங்க இல்ல சொல்லலாம்னு சொன்ன நீங்க அல்ல இல்ல நான் சொல்லலையே. நாடு சொல்ல என்ன நானும் மூன்று எனக்கும் சரி 3 தான். சரி. இப்ப அதே போல அடுத்தது கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கிற 10 நாடுகள். ஏற்கனவே இதுவும் தந்த கேள்விதான். சரி, யார் முதலாவதாக சொல்ல போறீங்க? என்ன இஸ்லாமியரா? இல்ல இல்ல கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்கள். நான் சொல்லட்டா? நகுலவதி. நகுலவதி நான் 2வது. 2 நாடு நீங்க சொன்னா போதுமா? சரி. 2வது கேள்விக்கு சரி. அமெரிக்கா. அமெரிக்காவை இத்தாலியேன்னு சொல்றேன். அமெரிக்கா, இத்தாலி. ஓகே, அடுத்தவர். நான் சொல்லவா? சொல்லலாம். பிலிப்பைன்ஸ். பிலிப்பைன்ஸ். நேம்ஸ் அக்கா. போர்த்துகல். பிலிப்பைன்ஸ், போர்த்துகல். 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 ஓகே, அடுத்த ராணி. அதான் பாருங்க வந்தது போயிட்டது. பரவாயில்ல. கிறிஸ்தவ நாடுகள் எல்லாம் இருக்குது. நான் முதல் சொன்ன நாட்டிலேயே முதல் இருக்கு சொன்னதிலேயே இருக்கிறது. நான் சொல்றேன் வத்திகான். வத்திகான் மற்றது ஸ்பெயின் சொல்றேன். ஸ்பெயின். ஓகே, அடுத்தவர். 4வது நாள் கடவுள் சொன்னீங்களா? அடுத்த கேள்விக்கு சொல்ல நான் பத்மினி கமலாந்தன். சொல்லுங்க சொல்லுங்க. அர்ஜென்டினா, ஆர்மேனியா. அர்ஜென்டினா. நான் சொன்னேன்னா அர்ஜென்டினா பிலிப்பைன்ஸ் உண்டு. ஆர்மேனியா. அர்ஜென்டினா பிலிப்பைன்ஸ். பிலிப்பைன்ஸ். மெக்சிகோ, அக்கா கூட சவுத் வந்து எக்கோ பண்ணி வருது அக்கா. 2வது என்ன சொன்னீங்க? மெக்சிகோ, மெக்சிகோ, பிரேசில். மெக்சிகோ போகுது. மெக்சிகோ, பிரேசில். பிரேசில் சொன்னீங்க. கேட்குது எனக்கு. பிரேசில் நீங்க சொல்லுங்க. எனக்கு தெரியாது யார் யார் என்ன சொன்னு தெரியாது. நான் இப்பதான் வந்தேன். அமெரிக்கா, இத்தாலி, பிலிப்பைன்ஸ், போர்த்துகல், வத்திகான், அமெரிக்கா, அர்ஜென்டினா, ஆர்மேனியா, அர்ஜென்டினா, பிலிப்பைன்ஸ், மெக்சிகோ, பிரேசில் வளம் வந்திருக்கிறது. ஜெர்மன் வந்ததா? இல்ல, ஜெர்மனி வரையில அதிகமான கிறிஸ்தவர்களா? அதிகமாக இருக்கிறவர்கள் பிரான்ஸ் சொல்றேன். பிரான்ஸ். ஓகே. இப்ப நான் ஒரு நாடு சொல்லி இருக்கிறேன். அப்ப நான் அதை உண்டு மாத்திரம் ஜோர்ஜியா சொல்றேன். நான் உங்களை மாத்த சொல்லிக்கு சொன்னேன். நானா அவள் சொன்னது எனக்கே கேட்கல. அவன் மீட் பண்ணி போட்டு சொன்னா யாரு கேட்டது? நான் சொல்லியிருப்பேன் தானே. நீங்கள் பேசாமல் இருங்க கொஞ்சத்துக்கு. சரி, அடுத்தது சொல்லாததான் இருக்கு நம்ம இல்ல. என்ன இப்ப அடுத்த உங்களுக்கான இப்ப இதுல நான் வச்சிருந்த பதில் கிறிஸ்தவர்கள் அதிகமா இருக்கிற நீங்க புறவை பார்த்து கொள்ளுங்க. சரியானதான் நான் புறவை பார்த்து போடுவேன். அமெரிக்கா முதலாவது, 2வது பிரேசில், 3வது மெக்சிகோ, 4வது ரஷ்யா, 5வது பிலிப்பைன்ஸ், 6வது நைஜீரியா, 7வது கொங்கோ, 8வது இத்தாலி, 9வது தென்னாப்பிரிக்கா, 10வது எதியோப்பியா. அதுலதான் அதிகமாக. எனக்கு ஒன்றுதான் சரி.
நான் சொன்ன ரெண்டும் சரி. சரி இந்த பாடல் எத்தனையாவது ஐயாவினுடைய எத்தனையாவது நிகழ்வு இன்றைய தினம் நடைபெற்றது? உங்களுக்கான தரவு 550 550 750க்குள்ள நீங்க சொன்னது. நான் சொல்லலாமோ? நான் சொல்லலாமோ? அவர்கள் சொல்லட்டும். சரி சொல்லாத கடைசி நேரத்துல நகரவதி சொல்ல வேண்டாம். நவனவதிக்கும் வாணிக்கும் கடைசியா ஒரு சான்ஸ் தாருன்னா நீங்க நேரடியாக கேட்டு சொல்லாதீங்க. பாப்போம். சரி, இப்ப இணைந்தவர்கள் ஜெயமலர் நீங்க ஒரு சொல்லுங்க பாப்போம். ஒரு இத 525 சொல்லி பாப்போம். வாழ்த்துக்கள் ஜெயமலர் 525. அடுத்த ஆனா என்னுடைய 530. வாழ்த்துக்கள். அடுத்த 500 ரத்தின். எத்தனை கிலோமீட்டர் சொன்னாரு? 559 சொல்லுவான். வாழ்த்துக்கள். அடுத்தவர் சரோஜினீஸ்வரன் 535. வாழ்த்துக்கள். அடுத்தவர் சொல்லாதவர்கள் டக்கண்டு சொல்லுங்க பார்ப்போம். சொல்லாதவர்கள் டக்கண்டு சொல்லுங்க பார்ப்போம். சரி, நகுலவதி நீங்க சொல்லுங்க பார்ப்போம். நகுலவதி நகுலவதி மியூட்ல விட்டு விட்டார். மியூட்ல கலைக்கிறீங்களா? நகுலவதி வணக்கம். 579 சொல்லுவோம். வாழ்த்துக்கள். வாணி சொல்லுங்க. 576. சிறப்பு வாழ்த்துக்கள். 576வது நிகழ்வு. சரியா? கேட்டுக்கொள்ளுங்க. இதேக்குள்ள சொல்லியக்குள்ள அவங்க கேட்டுக்கொள்ளுங்க. சிறப்பு எல்லோருக்குமே இணைந்து சிறப்பிக்க உங்களுக்கு வாழ்த்துக்கள். வாணிக்கு கடைசியா கொடுத்தது என்னடால் சொல்றீங்க. வாணி அதுல இருந்தபடியா நீங்கள் எல்லாரும் இருந்த இதேக்குள்ள கேட்டோம். இல்ல நான் முடியக்கன்னு சொன்னேன் நான் தானே. அதான் நீங்க அப்படி சொல்லும் பொழுதுதான் நானே நான் அன்றைக்கு எழுதி உள்ள கொடுத்தா அப்படி சரி எழுத்து தாங்கோ. அது இன்னும் போர் அடிச்சு என்னன்னு சொல்லுங்க. எல்லாரும் எழுதி வச்சிருக்கிறார்கள் சொல்லுவார்கள். இனி மாத்தணும் அதை. அதுல நான் தாரதான் நீங்கள் நான் எந்த இதை தரப்பு சொல்ல சொன்னோனோ அதைத்தான் நீங்க சொல்லணும். இல்ல அதை எழுதி வச்சு அவர்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? பரவாயில்ல. இல்ல பரவாயில்ல. அது புள்ளி ஒன்று சும்மா சொல்லிப்பட்டு போறாதானே சொல்லுங்க. சரி, இப்ப முதலாவது அப்போதையும் இன்றைக்கு நான் ஒரு 5-6 பறவை ஒரு கேள்வி ஒன்றுக்கு பாட்டில வேண்டி எனக்கு ஒரு கேள்விக்கானதுக்கு 8 விதமான அந்த பெயர் இருக்கிறது. ஒரு பறவைக்கு மட்டும் வெவ்வேறு எழுத்தில அதை அமுக்கி எழுதி வச்சிருக்கிறேன். பார்ப்போம். ஆண் பொன் அடுத்தது என்ன? பெண், இடம், படம், பொருள், பறவை, மிருகம். நீங்கள் அதுல உயிரினத்தை செய்து கொள்ள சொன்னீங்க. மரம் அல்லது பூ என்ன? மரம் அல்லது பூ சொல்லுவோம். ஆனால் ஒரு நிமிஷத்துக்குள்ள சொல்றதுக்கு முயற்சி செய்து பாரு. ஒரு தடவை சொல்லி போட்டீங்கன்னா 10 தடவை அந்த ஒரு பெயரையும் எடுத்து கொண்டு போவாதீங்க. படமும் சொல்லணுமா? படம் அல்ல படம் அல்லது பாட்டு இதெல்லாம் சொல்லுங்க. பாட்டு அல்ல படமா? அதாவது சொல்லுங்க முதல். நான் பாரு உங்களுக்கானது ஏண்டா முதல்ல வந்த. ஓகே, சுந்தரலிங்கம், சுந்தரி, சுதுமலை, சுறா, இடம் சொல்லிட்டேன். படம் மீன் கேட்டவா? மீனுமா? படம் சுக்கிரன். அடுத்தது பொருள் சுருட்டு. எல்லாம் சொல்லிட்டேன். அவ்வளோதான்.
மரமோ பூ சொல்ல இல்ல படம் பூ மரம் 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 சொல்லணும் என்ன சூனாவில் சூனா என்ன மரம் அது சூனா இல்லாட்டி பூ சொல்லணும் சுருளி பூ சுருளி இல்லை சூனாவில் 2 சுண்டக்காய் மரம்னு சொல்லு போவேன் சுண்டக்காய் மரம் சுண்டக்காய் மரம் சுண்டக்காய் தறி சுண்டக்காய் ஓகே சும்மா குடிதான் வருது. ஆனால் பரவாயில்ல சொல்லிட்டேன் சூனாவில் நான் வாரன் என்ன சொன்ன நீங்க? சொல்லியாச்சு எழுத்துல சூனா சூனால என்ன? சொல்லிட்டேன் கீயண்ணா ஆ கீயண்ணா இந்த கீயன்னா சரி வராது எனக்கு அதை சொல்லுங்க சொல்லுங்க அப்படி சொல்றா, சரி வராதுன்னு சொல்லாதீங்க. தாரா தான் சொல்லணும் ஓகே சரி வராது வேறதான். கீர்த்தனன் 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 கீர்த்திகா கீரிமல மற்றது பறவையோ மிருகம் ரெண்டதான் உண்டு தானே அல்லது கீரி கீரி மிருகம் என்ன கீரி மற்றது இந்த மீன் வந்து கீரி மீன் என்று சொல்லுவினோம் மற்றது என்ன சொல்ல வேணும் பொருள் வந்து கீரை வேற என்ன சொல்லணும் படம் படம் சொல்லணுமா தெரியாது கீதாஞ்சலி என்ற ஒரு படம் இருக்கும் படம் மற்றது எல்லாம் சொல்லிட்டேன் ஆண் பெண் இடம் படம் பொருள் வந்து சொல்லிட்டேன் கீரி என்று பறவை பறவை எல்லாம் மிருகம் நீங்க என்னட்ட கேட்ட மாதிரி மரம் 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 மரமும் கீரை மரம் கீரை மரமா போனது அப்போ என்ன மாட்டு கொடுத்த நீங்க மரம் வந்து சரியே இல்லையே கீரை கீரன்னாவில என்ன மாட்டி கொடுத்த என்ன மரத்தை சொல்லி தங்கான்னு சொன்னேன் அதானியா நன்றி ஈயன்னா சொன்னா பரவாயில்ல ஈச்ச மரம் சொல்லலாம் கீயன்னால இருக்கு மரம். இருக்கு மரம் கீயன்னால. கீழாய் நெல்லி குட்டி செடி பரவாயில்ல மரம் சொல்லலாம். அது மரம் தான். என்ன இது? மஞ்சள் காய்ச்சலுக்கு அந்த கீழாநெல்லி நான் சொல்றேன் நான் யானுடேசன் சொல்லுங்க தாவண்ணாவா தாவடி சாவண்ணா ஆ சாவண்ணாவில வர சாவண்ணா சாவண்ணா சாவச்சேரி சாந்தரூபன் சாந்தினி என்ன சார் நீ என்ன சொல்லணும் மிருகம் மிருகம் என்ன மிருகத்துல என்ன இருக்கு சாரதா சாரதா படம் சாமுவேல் சொல்லிட்டேன் நான் சாமுவேல் சாரப்பாம்பு சாரப்பாம்பு மிருகம் சாரப்பு பிராணி எல்லாம் வருந்தானே மிருகத்துக்கு வருந்தானே அது சாரப்பாம்பு அதுல சாரா பறவை பேர் தெரியாது சரி அறிஞ்சு கொள்ள போகிறேன் அது ஒன்றும் இல்லை சாவு குருவி இருக்குது சாகர் பறவை இருக்குது என்ன என்ன பறவை நாடகப்பறவைன்னு சொல்வார்கள். சாரக பறவை சாகச பறவை சாவு குருவி சாகர் பறவை
ஒன்று சொல்ல அதான் சொல்ல மற்றெல்லாம் சொல்லி நன்றி. அடுத்தது நான் எழுதுவேன். உங்களுக்கு வந்திருக்கு இலகுவான நானா தேவிசக்கா ஆனா வந்து அம்ப்ரோஸ் 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 ஐயோ ஆனா டைம் பார்த்தாதான் சரி 53 54 அஞ்சனா அஞ்சனா அளவட்டி பொருள் வந்து அம்பு படம் வந்து அன்பேவா பூ வந்து அல்லிப்பூ பறவை வந்து அன்னம் மிருகம் வந்து என்ன மிருகம் இருக்கு அன்னம் அன்னம் ஒன்றுதான் சொல்லிட்டேன் பூ வந்து அல்லிப்பூ சொல்லிட்டேன் மிருகம் தெரியல மரம் சொன்னீங்களா மரம் அல்லிப்பூ அரச மரம் சொன்னேன் அரச மரம் மிருகத்துல என்ன வருது மிருகத்துல சிங்கத்துக்கு ஒரு பேர் இருக்கு அரி 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 அரிமா சரிதானே வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லி அடுத்த நான் பரஞ்சே மலர் சோறு தானீங்களா தெரியலையே தெரியல உங்களுக்கு வர முடியுங்க ஓகே பாவண்ணா பார்வதி பார்த்திபன் பாலமரம் பாலும் பழமும் பால் இடம் பாலதீவு நல்லா பாலக்காடு சொல்லிடாது பாலக்காடு பாலதீவு இருக்குது மற்ற பறவை பாவண்ணா பறவை பாவனால பானாவில இருக்கு பாவனால கோயிலுக்கு ஒரு பறவைக்குமே சொல்லுவார்கள் நிச்சயம் கோயிலுக்கு ஒரு பெயர் சொல்லுவார்களே தெரியல கோயிலுக்கு பாவனாவில பானாவில பாவனா சரி நீங்கள் உயிரினத்துல உள்ளது பொதுவா பாம்பு பாம்பு சரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தானே வேற என்ன பாடும் பறவை என்று சொல்றது தெரியாது பொருள் சொன்னீங்களா பாடும் பறவை பொதுவா பொருள் சொன்னீங்களா குயிலுக்கு என்ன சொல்றது சரோஜினி வாரன் ஓகே பொருள் சொன்னது தானே சரோஜினியக்கா உங்களுக்கானது மாவென்ன மாவென்ன இடம் வந்து மாவிட்டபுரம் மாதவன் மாதவி மாடப்புறா பறவை வந்து மாடப்புறா மிருகம் வந்து மாடு பொருள் வந்து மாங்காய் இது என்ன சொல்லணும் என்ன சொல்லணும் மரம் வந்து என்ன சொல்லு நான் மறந்து போனேன் என்ன எழுத்து மாவென்ன மரம் வந்து மாமரம் வேற என்ன படம் வந்து மாடப்புறான்ற ஒரு படம் வந்ததுதானே சொல்லியாச்சு ஆனா நீங்க மாடப்புறான்னு சொன்னதுக்கு போதும் இன்னும் ஒரு படம் சொல்லுவோம் என்னன்னா மாடப்புறாவை இந்த பறவைக்கு ஏற்றுக்கொண்டால் படம் வந்து சொல்லவன நீங்கள் பாவனா மாட்டுக்காரவை
வேலன், ஆட்டுக்கார வேலன் இருக்கு. மாட்டுக்கார் பழைய படம். சரி, அடுத்ததான் இப்ப வராதான். நான் வரட்டா? வணக்கம். நவலவதி. நகுல் நிற்கிறார். வணக்கம் அப்போ பாருங்க. யார் வர்றது? யார் வர போறீங்க? நான் வரேன். நகுலவதி. நீங்க முதல் போகலாம். அண்ணி கொடுக்குறேன்னா நீங்க காணாவா? ஆமா. காணாவத்த வரிதானே? மற்றவங்க சைலண்டா இருக்கும். ஆனா காணாவில கருடன், கற்கண்டு, கங்காரு, கள்ளியங்காடு, கற்பகம் படம், கண்ணகி, கண்ணன், கற்பூரவள்ளி, பாடலாயினி சொல்லணும். படம் சொல்லிட்டேனே, கப்பலோட்டிய தமிழன். இப்பதான் சொல்றீங்க. பறவை மிருகம் கங்காரு சொன்னேனா? அழகு சொல்லியிருந்தேனா? கற்பனை என்றாலும் அந்த பாடல சொல்றேன். பாட்டு படத்தின் பாட்டா? ஓம் ஓம். என்னென்ன சொல்லணும் மட்டும் தெரியுமா? எனக்கு தெரியும். மிருகம், பறவை, நாடு, இடம். நீங்க சொல்லும்போது அது ஏதாவது ஹெல்ப் பண்ணுவீங்க. அத என்னென்ன சொல்றது? ஒரு ஆணுடைய பெயர் உண்டு. இடம் வட்டிகான். ஓகே. இந்த வடை சாப்பாட்டுக்கு பொருளுக்கு வடை எடுக்கலாம். ஓகே. ஒரு ஆணிന്റെ பெண்ணிന്റെ பேரா? ஆண் பெண் பொருள் சொல்லிட்டீங்க, இடம் சொல்லிட்டீங்க, பறவை மிருகம் சொல்லணும். நகைச்சுவை ஆக்டர் சொல்லுங்க. தமிழ்ல நகைச்சுவையாளர் ஆள் இருக்கிறார். அதுல ஆக்டர் அவரும் இருக்கிறாரா? தெரிஞ்சிருக்கணுமே, ஒரு ஃபேமஸான ஆக்டர் ஒரு ஆள் நகைச்சுவை. இருக்காங்க ஒரு ஆன்டி வாணி மாமி. வசந்தா சேதிசன் அவர்கள். அதே மாதிரி அதே ரைமிங்குக்கு ஆடை வந்து எடுத்துன்னு வாங்குவோம். எடுத்த மாதிரி அப்படிதான் வசந்தன். ஓகே, வசந்தன் ஒன்று, வசந்தா நாடு சொல்லிட்டீங்க, இடம் சொல்லிட்டீங்க. இனி பறவை மிருகம். மிருகமும் வலிகூலி அப்படி என்ன? வரி குதிரை இருக்கு. வரிக்குதிரை, பறவை, நல்லூர். இப்ப நீங்கள் ஒரு தடவையும் கேட்காமல் நீங்களா சொல்லுங்க. அப்ப பானாண்ட எழுத்துக்கு பானா ஒரு தடவையும் கேட்காதீங்க. ஒரு ஆணின் பெயர் உண்டு சொல்லுங்க, ஒரு பெண்ணின் பெயர் உண்டு, ஒரு பொருள் உண்டு, ஒரு இடம், மற்றது பறவை மிருகம். அவ்வளோத்தையும் சொல்லுங்க. இடம் பனாமா. ஓகே, பனாமா. உருவாக்குறமா? நானே உருவாக்குறமா? இல்ல, சொல்லணும்.
படிக்கிறீங்கள் தானே உங்களோட பள்ளிக்கூடத்துல எல்லாம் பான எழுத்துக்கு எல்லாம் பெயர் வரும் தானே பி பி என்றா பான எழுத்துக்கு பானாவில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே இருப்பினும் இருக்குது பொருள் ஒன்று சொல்லுவோம் பொருள் கேட்டீங்களா பகோடா பகோடா ஓகே பறவை மிருகம் சொல்லுங்க தெரியல சொல்லுங்க முயற்சி செய்யுங்க பரவாயில்ல பருந்து பருந்து பறவை ஓகே wir haben பூனை பூவாடா அது மாதிரி பால் விருப்பம் உலகில பால் குடிக்கிறீங்களா ஓம் பாசு பேர் மட்டும் மட்டும் சொன்னதே சொல்லுங்க பத்மநாதன் ஓகே பத்மநாயகி அதுவும் சரிதான் அந்த அன்பு பத்மினி ஓ வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அப்படித்தான் முயற்சி செய்து வாங்கலாம் இப்ப எல்லாரும் வேற யார் நல்லாதாக்கள் இருக்கிறீங்க இத்தனை ஒரு கேள்விகளுக்கு ஸ்டாப் பாத்தீங்கன்னா நல்லா பண்ணா இருந்தது இத்தனை நான் ஒரு செய்தி சொல்ல வந்தேன் அந்த பாப்ஸ் இருந்துட்டார் அது வட்டிக்கான இருந்து காலையில சொன்னார்களா நன்றி நகோல் நன்றியா நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் சாதனை எடுத்துட்டு அடுத்தது நம்மட அந்த விளையாட்டு போவோம் இங்கிலீஷும் தமிழும் சேர்ந்தது எதுக்கு மான மக்குக்கு மரியதாஸ் மல்லிகா பூ பொருள் மஞ்சள் படம் மஞ்சள் மகிமை இடம் இடம் வந்து மானாவில் என்ன இடம் இருக்குது மன்னார் நீங்களும் சேர்த்து சொல்லுங்க மன்னார் வேற என்ன சொல்லணும் மரம் சொல்லணும் மல்லிகை மரம் மருத மரம் பறவை மரவள்ளி இருக்கு மரநாய் ஓ மரம் மரம் மருத மரம் சொல்லியாச்சு பறவை வரணும் என்ன மயில் இல்லை மானா மயில் 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 ஓகே இல்லை நான் மயிலண்டா மற்ற மயில் நினச்சிட்டேன் ஓகே மற்ற மயில் உங்களுக்கு நாய்க்கு வர நானா அந்த நந்தினி நந்தன் நந்தாவில் நட்டு நதி வந்துட்டு பறவையும் நண்டு அது வராது அது பறவைக்கு வராது அது உயிரினத்தோட அது வந்துடுது நதி பறவை நல்லதங்கால் பறவைதான் மரம் நந்தியோட மரம் பறவை என்ன இருக்கு நரி இருக்கு பறவைக்கு என்ன வேணும் என்ன எடுத்து கொடுத்தீங்க நானாலையா அதுக்கு
நானாக என்னடா மிருகம் இருக்குது 3-4 பறவை பறவை நம்பி என்றது இருக்குது பறவை இருக்குது நாரை தான் இருக்குது, அது நானாண்டபடியா இல்லை. நாகதாளி நானாக பறவை எழுது இல்லை இல்லை நானா இந்த கண்ணில் அப்படி இல்லை நானா வேற எழுத்துக்களை சிலதுகள்ல இருக்குது அந்த கஷ்டமானது நானும் தேடி எடுத்து பாக்குறது தான் அது அப்படின்னு நான் அதுல பார்க்கணும் ஏதாவது அந்த சில பறவைகளுக்கான சொல்லுகள் அர்த்தங்கள் இருக்கு இன்றைக்கு நான் வாணி அப்போதே கரிக்குருவி என்று சொல்லுவேன் தானே அந்த காணாவுக்கு அதுக்கான பெயரே பாருங்க கரிக்குருவி கரிச்சான்குருவி கெட்டவாள் குருவி காரி கருவாட்டு குருவி கருவாட்டு வாளி நீண்டவாள் குருவி மணியான் குருவி ஆனை சாத்தா குளமுமே அந்த கரிக்குருவிக்கான பெயர் வேறு இருக்கு பூமஞ்சாவுக்கு இன்றைக்கு நான் ஒன்று பார்த்தேன் கூலி அடிச்சான்ன்றது ஒரு பறவை இருக்கு கூலி அடிச்சா கூலி அடிச்சா ஆனா பூவண்ணாவுக்கு மிருகம் இது கொண்டு பார்த்து வச்சா தெரியாத பாக்குறதுதான் அப்படி அந்த சில அந்த இல்லாத இதுகளுக்கு நான் அந்த நாவண்ணாவுக்கும் பறவை இலக்கு அம்படையில மிருகம் 3 எடுத்து வச்சிருக்கிறேன் நாய் நாகுமாரி நாவண்ணாவில மிருகம் அம்படையில மற்றது கீழாவிலே நாய் இருக்குதானே அது மிருகம் இருக்கு பறவை அம்படையில நாரை இல்ல நானா நானா வச்சிருக்கிறேன் இப்ப எழுதுன மாதிரி நாவண்ணாவுக்கு இந்த நானாவுக்கு நதி எழுதி இருக்கிற மற்றபடியில அது இப்படி சில இதுகளுக்கு கிடைக்கல பார்ப்போம் இதே மாதிரி ஏதாவது தேடி வரையல நேரம் வரும் நயன் எழுதலாம் ஓகே சரி இணைந்து சிறப்பித்த அனைவருக்கும் மிக சிறப்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு மணிமோகன் நீங்கள் நன்றி. நிறைவேறுகின்றது கேள்விக்கரையால் தோப்படு செல்வேன் தியானதன் அவர்கள் அறிவுக்களஞ்சியம் வியாழக்கிழமை கவி நேரத்துக்கு முன்பதாக இடம்பெற்றுக் கொள்ளும். மிக்க நன்றி அக்கா. தொடர்ந்து வணக்கம். நன்றி வணக்கம்.